என்னுடைய பணிவான மாலை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஹரி கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான இது கரெக்டாக எல்லா செலிப்ரேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைட் இன்றைக்கி என்னது யார் கேட்போம். பகவத்கீதா ஆசிடிஸ் சாப்டர் 14 டெக்ஸ்ட் 4 பகவத்கீதை உமையுருவில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 4. ஸோ யாரெல்லாம் தமிழ்லையும் சரி ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்லையும் சரி வச்சுருக்கீங்களோ தயவுசெய்து இந்த பகவத்கீதா ஆசிடிஸ் பகவத்கீதை உமையுருவில் திறந்து இந்த 14வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்தை திறந்து வச்சிங்க. இல்லாத பரவாயில்லைங்க, நீங்கள் கேட்டு கேட்கலாம். சர்வ யோனேஷு கௌந்தயா மூர்த்தயா சம்பவாந்தி யஹ தாசம் பிரம்ம மஹர்யோனிர் அகம் பீஜா பிரதாபிதஹ. இன்னொரு வாட்டி நான் படிச்சிடுறேன். சர்வ யோனேஷு கௌந்தயா மூர்த்தயா சம்பவந்தி யஹ தாசம் பிரம்ம மஹர்யோனிர் அகம் பீஜா பிரதாபிதஹ. சரி, தமிழில் நான் படிக்கிறேன். அதனோட விளக்கம் என்னன்னு, குந்தியின் மைந்தனே, எல்லா உயிர்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாக்கப்படுகின்றன. மேலும் நானே விதை அளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மறுபடியும் நான் படிக்கிறேன், நல்லா கேளுங்க. குந்தியின் மைந்தனே, எல்லா உயிர்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாக்கப்படுகின்றன. மேலும் நானே விதை அளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு, நானே தந்தை அளிக்கும் அது விதை அளிக்கும் தந்தை. ஸோ நம்ம தந்தை தினம் கொண்டாடுறோமா இல்லையா? தந்தையர் தினம், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, சலாமத் மிஞ்சம்போட், ஹரி பாபா அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். நம்ம தந்தைக்கு ஒரு நாள், அம்மாவுக்கு ஒரு நாள், அப்புறம் டீச்சருக்கு ஒரு நாள், ஆசிரியருக்கு ஒரு நாள், இப்படி ஒரு நாள் ஒரு டே வச்சு கொண்டாடுறோம். ஸோ அது அவங்களுக்குன்னு செலுத்தக்கூடிய ஒரு மரியாதைக்காகவும் ரெஸ்பெக்டாகவும் அவங்களுடைய நிறைவுபடுத்தி அவங்க செஞ்ச விஷயங்களும் அவங்கள என்ன சொல்லுவாங்க, சக்ரிஃபை என்ன சொல்லுவாங்க, தியாகங்கள் எல்லாமே பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு கொண்டாடுறப்ப அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். கேக்கெலாம் வெட்டி பல்லுலாம் வெடித்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் செஞ்சு வெளியெலாம் உட்காந்து இப்போ ஒரு புஃபே மாரி சிஸ்டம் சாப்பிட்டு நிறையா ஃபங்க்ஷன் நடக்கும் வீட்டில். அதே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அப்பா தீனமா அப்படி இப்படி. ஸோ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறாரு, அது பாருங்க இன்றைக்கி எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அதுதான் பியூட்டி இன்றைக்கி, ஹரிபோல். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாருங்க, குந்தியின் மைந்தன் யார்? அர்ஜுனர் பார்த்து சொல்கிறாரு. அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கு தான் இந்த உரையாடல், கான்வர்சேஷன். ஸோ கிருஷ்ணர் அர்ஜுனர் பார்த்து சொல்கிறாரு, குந்தியின் மைந்தனே, எல்லா உயிர்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாக்கப்படுகின்றன. ஓகே, மேலும் நானே விதி அளிக்கும் தந்தை. ஸோ தந்தைன்னு அப்படி சொல்கிறப்ப எப்படி அது சாத்தியம் சொல்கிறாரு கிருஷ்ணர். ஸோ இதில் நிறைய இருக்குது. It should be understood that all species of life, or son of Kunti, are made possible by birth in this material nature, and that I am the seed-giving father. விதை அளிக்கும் தந்தை. அப்போ விதை அளிக்கும் தந்தைன்னா அப்போ அம்மா யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்னப்பா, சரிப்பா, கிருஷ்ணர் தந்தையை ஏற்றுக்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்பா இன்னொரு ஒரு பையனுக்கு தான் அப்பாவாக இருப்பார். இது நேச்சுரல் தான், இதுதான் இயற்கை. பட் கிருஷ்ணர் என்பது எல்லாத்துக்கும் அப்பா. மனுஷனுக்கு மட்டும் தான் அப்பான்னு பார்த்தா கிடையாது. ஒரு செடி கொடிங்களுக்கு அப்பா, புழுவுக்கு அப்பா, குருவிங்க, மரங்க, செடி கொடிங்கள், கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளாக இருக்காங்களா, அவங்களுக்கும் அவர் தான் அப்பா. இப்படி உலகத்தில் எல்லா படைப்புக்கும் அவர் தான் தந்தை, தி ஃபர்ஸ்ட். இன்றைக்கி அப்பா தினம் கொண்டாடல, அப்பாக்கே அவர் தான் அப்பா அப்படின்னு உங்களுக்கு புரியுறதுக்கு நான் அப்படி சொல்கிறேன். புரியுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில பேர், ஆனால் இதுதான் உண்மை. அவர் தான் படைக்கும் பொருள் எல்லாத்தையும் படைக்கிறாரு. இப்போ படைக்கிறப்ப அவர் தான் உருவாக்குறாரு. அவர் தான் தந்தின்னு யார்கிட்ட சொல்கிறாரு? அர்ஜுனர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ சொல்கிறப்ப அவர் நிறைய விஷயம் அதில் சொல்கிறாரு. அதாவது இந்த ஜட இயற்கையில் இருக்க நேச்சுரல் இருக்குல்ல, இந்த நேச்சர் தான் அம்மா, இயற்கை தான் அம்மா. அவர் தான் கிருஷ்ணர் தான் விதை அளிக்கும் தந்தை அப்படிங்கிறார். அப்போ இயற்கையோட ஒன்றா வரப்ப உயிரினங்கள் உருவாகின்றன. ஸோ ஒரு விதை எடுத்து நம்ம மண்ணில் நம்ம போட்டால் அது என்ன விதை போடுறோமோ அது இது வரும். கத்திரிக்காய் செடி நம்ம விதை போட்டால் கத்திரிக்காய் செடி வரப்போகுது. மிளகா செடி மிளகாவோட விதையை போட்டால் மிளகா இது வரப்போகுது.
சம்திங் ஏதாச்சும் நம்ம வெஜிடபிள்ஸாக இல்லை ஏதாச்சும் ஃப்ளவர் பூக்கள் உள்ள இதை நம்ம நட்டோமா அது வரும். அது மாதிரி தான். ஸோ இயற்கை என்பது ஜட இயற்கை என்பது நேச்சர் என்பது அம்மா, கிருஷ்ணர் அப்பா. ஸோ இது வந்து இங்கே அழகாக தெளிவாக அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறாரு, உயிரினங்கள் என்பது இப்போ வந்து அதிகபட்சம் இருக்க வேண்டியது வந்து இந்த பௌதிக உலகம் நம்ம வாழ்கிறோமே. இங்கே தான் வந்து எல்லா விதமான உயிரினங்களும் இருக்குது. இப்போ சில கிரகங்கள்லாம் இருக்குது. நீ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு கீழே ஆக கீழே பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் தான் வந்து நரகலோகன்னுவாங்க. அங்கே தான் யமதர்மர், சித்திரகுப்தர், அங்கே அவங்களுடைய பிளேஸ், அவங்களுடைய இடம். அங்கே தான் அந்த நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கணக்கெல்லாம் எடுத்து அங்கே போய் கொடுக்கறது, அடி கொடுக்கறது, தண்டனை கொடுக்கறது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நரகம். அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிற லோகம்லாம் பாம்புக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, பேய் பிசாசுங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொன்று இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இப்போ வந்து நம்ம நினைக்கிறோமா இல்லையா, இப்போ சூரியன் அடிக்கிற வெயிலில் ஒவ்வொரு வீட்டில் வந்து ஃபேனு கூட திறந்து முடியாமல் ஏர் கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்கான் இல்லாத இப்போ வீடு இல்லை, எல்லாம் ஏர்கான் போட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெயிலுடைய தாக்கம், அந்த வெயிலோட சூடு, ஹீட்டு வந்து ரொம்ப இதாக இருக்குது. இப்போ பாருங்கள் எத்தனையோ மைல் தூரம் இருக்குது சூரியன். நல்லா பாருங்கள், எத்தனையோ மைல் தூரம் இருக்குது. அந்த சூரிய கிரகத்தில் கூட உயிரினம் வாழுது. ஷாக்கிங்காக இருக்குது தானே, அதிர்ச்சியாக இருக்குது. என்னது, சூரியனுக்குள்ளேயும் ஒரு ஜீவன். அப்போ அந்த சூரியனுக்குள்ளே வாழ்கிறதுக்கு ஏற்ற பாடி கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. அந்த சூரிய கிரகத்தில் சூரியனே அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் பட்டு அதோடைய வெப்பமே நம்மளால் தாங்க முடியல. அப்போ அது வந்து அந்த உண்மையாக அதை என்டர் பண்ணால் எப்படி இருக்கும், எரிஞ்சிரும். நம்மளாம் போனால் எரிஞ்சிருமா இல்லை, கிட்ட போக என்ன பாதிலே காண போயிடுவோம், எரிஞ்சு கரிஞ்சிரும். ஆனால் அந்த கிரகத்துக்குள்ளேயும் வாழக்கூடிய சக்திகளையும் தன்மையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. திஸ் இஸ் ஃபாதரோடைய ஒரு ஸ்ட்ராங்காக அந்த ரெஸ்பான்சிபிள். அவர் வந்து ஒரு இந்த ஜீவராசி இங்கே வாழ்கிறதுக்கு அவனுக்கு என்ன மாதிரி பாடி தேவைப்படுது, என்ன மாதிரி இது பண்ணுது, என்னென்ன ஃபெசிலிட்டி தேவைப்படுது, எல்லாத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ இது வந்து மெயின் இது. ஸோ பகவான் வந்து அர்ஜுனருக்கு ஏன் திரும்பி இது 2வது தடவை சொல்கிறாரு அப்பானே. முதல் தடவை நான் தந்தைன்னு அவர் சொல்லிட்டாரு. எங்கன்னா 9வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம், சாப்டர் 9 டெக்ஸ்ட் 17. அங்கேயே வந்து கிருஷ்ணா மென்ஷன் பண்ணிட்டாரு. இது 2வது தடவை திரும்பி ஞாபகப்படுத்துகிறாரு. ஸோ அதில் என்ன சொல்கிற, பிதாஹம் அஷ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் ஓம்காரம் ரிக்ஷமம் யதுர் ஏவச்சன். இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே, அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே, ரிக்ஷம யஜு வேதங்களும் நானே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முதல் வாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பப்படும் பாட்டனாரும் நானே. பாட்டனார் வரைக்கும் போயிட்டாரு. முன்னோர்கள் என்சிஸ்டர் அப்படின்ற அது வரைக்கும் போட்டார், மோயாங்க வரைக்கும் போயிட்டார். அப்போ வந்து பகவான் வந்து எல்லாத்தையும் வந்து அவர் வந்து உருவாக்கி அவர் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. இப்போ வந்து ஒரு காக்கா காக்காட பிடிச்சி பார்த்தாக்கா காக்கா தான் அப்பா தான் இன்னும். ஒரு பூனை வந்து இப்போ பூனையோட அப்பா இன்னும், நாயோட அப்பா இன்னும், ஒரு குருவி ஏதாச்சும் ஒரு ஜீவராசிகள் இது பண்ணி கம்பேர் பண்ணால் அது இது அப்பான்னுவோம். மனுஷனை கேட்டால், இன்னொரு பையனை கேட்டால் அப்பா எங்கள் அப்பா வீட்டில் இருக்கார் அப்பா இன்னும், இன்னொரு பிள்ளையை கேட்டால் அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்கன்னு. ஸோ குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டி, குறிப்பிட்ட ஒரு சமூகம் சார்ந்தவங்க அவங்கவுங்க அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. ஒரு ஜீவராசி, ஒரு என்ன சொல்லுவாங்க, பேட்ஸு, ஒரு செல்லப்பிராணி இது பார்த்தாக்கா இதோட அப்பா அம்மா அங்கே இருக்க பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, இப்படி இது சார்ந்து தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் அப்பா யாருன்னு பார்த்தா கிருஷ்ணர். ஏன்னா அவர் தான் மொத விதையே அவர் தான் அந்த உருவாக்குறாரு. அதாவது படைக்கும் தொழில் வந்து யார் உட்காந்துருக்கா, பிரம்மதேவர் படைச்சது யார் பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். பிரமிச்சு போகிறாரு, என் படைப்பில் இப்படி ஒரு இதானே. ஆனால் அவர் படைச்சது அந்த குவாசா, அந்த பவர், அந்த சக்தி கொடுத்தது பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ பிரம்மதேவருக்கே ஒரு இது ஒரு இதில் நீங்கள் கதையில் பார்த்தீங்கன்னா, பிரம்மதேவர் வந்து விருந்தாவனத்தில் நடந்த லீலைகள் இது. பிரம்மதேவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தெரியல அவருக்கு, பகவான் தெரியல. பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் நந்தன் நந்த மகாராஜுக்கும் யசோதா தாய்க்கும் பிறந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் சின்ன பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்காரு.
விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பிரம்மதேவர் பார்க்குற இந்த பையன் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவனா, அவருக்கு தெரியல, பகவானுக்கு தெரியல. முதல்ல அவர் சோதிச்சு பார்க்குறாரு, என்ன ரொம்ப வித்த காமிக்கிறான், இவனுக்கு ஏதாவது பாடம் புகுட்டணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பிரம்மதேவர், கண்ணுக்குட்டி கிருஷ்ணர் பார்த்தீங்க எப்பயுமே கண்ணுக்குட்டி பசு இந்த மாதிரி விளையாண்டுருப்பார். அந்த அன்றைக்கி கண்ணுக்குட்டி அவங்களுடைய நண்பர்கள் கோப்பர்கள்னுவாங்க, கோப்பர்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க பிருந்தாவனம் அந்த காட்டில். அப்போ பிரம்மதேவர் என்ன பண்ணார், சரி இந்த பையனுக்கு ஏதாவது பாடம் சுட்டுன்னு சொல்லி அங்கே உள்ள கண்ணுக்குட்டியும் அங்கே உள்ள அந்த அவங்க கூட இருந்த நண்பர்கள் கோப்பர்கள்னு சொல்லுவாங்க, திருடி போயிட்டு அவரை கொகையில் வச்சுட்டார். யார்? பிரம்மதேவர். பாருங்கள், இப்போ பகவானை வந்து பார்த்துட்டாரு. பகவான் வந்து எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கார். இப்போ எல்லாத்துக்கும் ஆத்மா என்று இருக்கிற ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இறந்து பேருக்கு ஆத்மா சாந்தி அடையிட்டோம், ஆத்மா வந்து இதாகிட்டோம் அப்படின்வாங்க. பேர் கூட சொல்ல மாட்டோம், பேர் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நபர் தவறிட்டார், இறந்துட்டார், பாசவே. ஆனால் என்ன பண்ணிட்டு ரேஸ் அண்ட் பீஸ் தான் சொல்கிறோங்களா, நம்ம சொல்ல மாட்டோம் அந்த அந்த நபர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ரேஸ் பீஸ், ஆத்மா சாந்தி அடையிட்டோம், ஓம் சாந்தி, அவர் அடுத்த பிரிவில் நல்லா பிறக்கட்டும், அப்படி சம்திங் எதை சொல்லுவோம். அவர் இந்த வாழ்ந்த வாழ்க்கை தெரிஞ்சிச்சு எல்லாம் ஏறக்குறைய. அதாவது ஒன்று எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவத்கீதையில் கிருஷ்ணர் நல்லா ஃபிலோசபி பேசி தத்துவம் வச்சுட்டாரு. ஆனால் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தத்துவங்களை வச்சு அவங்க வந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க போல மக்கள். இன்னும் யாரும் வந்து இக்னோரன்ஸு தான் ஸ்டீல் வந்து கிருஷ்ணா கான்சனன்ஸ் கிருஷ்ணோட வந்து எடுக்கிறதுக்கு வந்து எல்லாம் தயங்குறாங்க. ஆனால் ஃபிலோசபி தத்துவம்னு பார்க்குறப்ப பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உலகம் அழியிற என்ன சொல்லுவாங்க, அதிகமாக வந்து துன்பத்தில் இருக்குது, அங்கே இங்கே விபத்துகள் ஏற்படுது, மனசன் ஒரு பாட்டு இருக்குது, சிவாஜி கணேசன் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, அது சின்ன வயசில் கேட்டது பாட்டு, எனக்கு இன்னும் சரி ஞாபகம் இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம். ஆனால் அது என்ன படம் அதெல்லாம் ஞாபகம், ஜஸ்ட் இந்த ஒரு வரி எனக்கு இது இருக்குது. ஸோ எங்கே போனாலும் அதை தான் ஒரு சமஸ்கிருத பாடம் பதம், அதாவது ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற நம்ம வெளியே எங்கே போனாலும் ஆபத்துகள் நிறைஞ்சது. ஏன்னா இதுதான் கிருஷ்ணர் ஒரு பிராண்டு கொடுத்துருக்காரு, துக்காலியம் அசாஸ்வதம், துன்பமும் தற்காலிகம் நிறைந்த இந்த உலகம். இது என்ன சொல்லுவாங்க, மிசிரிஸ் அண்ட் டெம்பரவரி, துக்காலியம் அசாஸ்வதம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அப்போ வந்து இந்த உலகம் வந்து இப்படிப்பட்டது. இப்போ இந்த பிரம்மதேவர் கதைக்கு வரேன். இப்போ பிரம்மதேவர் வந்து கோப்பர்களும் கன்றுக்குட்டியும் திருடி அவர் கோகையில் வச்சுட்டாரு. இந்த பையனை வந்து ஒரு விளையாட்டு காட்டலாம், பயன்படுத்தலாம், ஆடி போய் இந்த பையன் இது பண்ணிடுவான்னு. பையனை சின்ன குழந்தை அப்படின்னு வச்சுட்டாரு. பகவான் எல்லாம் தான் சொல்கிறேன், எல்லா இதயத்திலும் இருக்கார், என்ன நடக்குதுமோ அவருக்கு தெரியும், எல்லாம் அறிஞ்சிடும். அப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சு பிரம்மதேவர் திருடி வச்சுட்டாரு. அவர் ஒன்றும் போய் ஆகியமெல்லாம் பண்ணல, பிரம்மரே ஏன் திருடுறா அப்படிலாம் கேட்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனடியாக அவர் என்ன பண்ணிட்டாரு, எத்தனை கண்ணுக்குட்டி காணா போனுச்சோ, எத்தனை கோப்பர்கள் காணா போனாங்களோ அத்தனையாக மாறிட்டாரு. எதான் சொல்கிறேன்னே, உலகத்துக்கு தந்தைங்கிற அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு அந்த பொசிஷனு. உலகத்துக்கு எல்லா ஜீவராசிக்கும் விதை அழிச்சு வந்தால் என்கிட்டே பிரம்மதேவ் இப்படி விளையாட்டு காட்டுறாரு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, எத்தனை கன்றுக்குட்டி காணா போனுச்சோ, எத்தனை கோப்பர்கள் அவரோட ஃப்ரெண்டு இந்த கால்ஃப் காணா போனுச்சோ, உடனே அப்படியே எல்லாம் அத்தனை கணக்குலையும் உருவாயிட்டோன்னே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு. அது கதை சுவாரஸ்யமாக இருக்கும். பாகவதத்தில் 10வது காண்டத்தில் அது முழுசாக அந்த கதையில் இருக்கும். பட் இந்த ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப பிரம்மதேவர் வந்து கொஞ்ச நாள் சென்று பார்க்குறாரு பிரம்மதேவர். இந்த மாதிரி என்னது கணக்கு இந்த இதாக இருக்க, நம்ம திருடிட்டு போன இந்த பசங்கள்லாம் திரும்பி அங்கே இருக்கிற மாதிரி இருக்குன்னு செக் பண்ணுறாரு. இங்கே பார்த்துட்டு என்ன இந்த கணக்கு நான் திருடிட்டேன், திருடி போன கணக்கு திரும்பி அங்கே இருக்குது அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி போய்ட்டு அவர் கோகையில் பார்க்குறாரு. கோகையில் தானே மறைச்சி வச்சுருந்தாரு பிள்ளைங்களா, அந்த பசங்களையும் கோபுரங்களையும் கன்றுக்குட்டிகளையும் கால்ஃபியும். அப்புறம் பார்த்து திரும்பி அவர் போகிறாரு. அப்படி இதாகிட்டார், ஷாக்கிங் ஆகிட்டார், அதிர்ச்சி ஆகிட்டார். என்னது நம்ம திருடி வச்சு தான் அங்கேயே இதாக இருக்காரு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மன்னிச்சிருங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, நீங்கள் தான் புருஷோத்தரமான முதல் கடவுள், நான் உங்களை வந்து சோதித்து பார்த்துட்டேன், ஆக்சுவலி நான் உங்களை எப்படி நான் இது பண்ணிக்கூடாது, எல்லாம் என்னோடய அறியாமை தான், நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நமஸ்கார் பண்ணி காலில் சாட்சாட்டாங்கமாக நமஸ்கார் பண்ணி 2 வாட் பண்ணி
மன்னிப்பு கேட்டார். ஸோ பகவானை வந்து அதுக்கப்புறம் அவரும் மன்னிச்சு கொடுத்தார். இது மாதிரி பல பல கதைகள் இருக்குது. பிருந்தாவனத்தில் நடந்த லீலைகளை நம்ம எடுத்து பார்க்குறப்ப படைத்த தேவர்களே, இது பிரம்மதேவர் படைத்தவரே அவர் தான். ஆனால் அவரே மறந்து போய் தன் உண்மையான தந்தை, அவருக்கும் பிரம்மதேவருக்கும் கிருஷ்ணர் தான் தந்தை, நம்மளுக்கும் கிருஷ்ணர் தான் தந்தை. இப்போதைக்கு நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தந்தை, அம்மா, அப்பா, குடும்பம், அந்த அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க கம்யூனிட்டி, சமூகம் சார்ந்த நம்ம வாழ்கிறோம். அதுக்கப்புறம் சில அந்த பிறப்புக்கு முன்னாலும் நம்மளுக்கு அவன் சொந்த பந்தம் இல்லை, இறப்புக்கு அப்போனும் அவங்களோட சொந்த பந்தம் இல்லை. ஆனால் இருக்கும் நாளில் வந்து நம்ம வாழ்கிறோம். ஆனால் எப்பயுமே நம்மளுக்கு வந்து நித்தியமாக உண்மையாக, அதாவது காலகாலமாக நம்ம இருக்கக்கூடிய தந்தை யார், ஃபாதர் யாருன்னா பகவான் தான். ஸோ அதை சொல்கிறாரு. தந்தை தாய் யார் பார்த்தீங்கன்னா நேச்சர், ஜட இருக்கு. ஸோ இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் அவர் ஃபாதர். அவரு தான் உண்மையாக பார்த்தா அவருக்கு தான் இன்றைக்கி வந்து ஹாப்பி ஃபாதர் டே, அவருக்கு தான் உண்மையாகவே. ஓகே, அப்போ வந்து அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொரு உயிர்வாளிகளும் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து வசிக்கிறாங்க. பிரம்மதேவருக்கு பிரம்மர் இது, தேவர்களுக்கு இந்திரனுக்கு ஒரு இடம், யமராஜாவுக்கு ஒரு இடம், பேய் பிசாசுங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குது. இப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, என்னை வழிபடுவன் என்ன இடத்துக்கு வருவான், தேவர்கள் வழிபடுற தேவர் இடத்துக்கு போவான், முன்னோர்கள் வழிபடுறவங்க முன்னோர் இடத்துக்கு போவான், பேய் பிசாசு வழிபடுறவங்க பேய் பிசாசுக்கு போவாங்க இறந்த பிறகு சொல்கிறாரு அல்ல கிருஷ்ணர். இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். வழிபடுறது நம்ம ஆசைப்பட்டு நம்ம வழிபட்டாலும் எந்தெந்த விஷயங்களை நம்ம வழிபடுறப்ப எங்கெங்கே நம்ம போகிறோம், நம்மளோட ஜேர்னி, நம்மளோட பயணம் எங்கே போகுதுன்னு ரொம்ப 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 முக்கியம். ஸோ பகவான் வந்து எல்லாம் அறிஞ்சு அவர் இந்த விஷயத்தை அர்ஜுனர்கிட்ட சொல்கிறப்ப அர்ஜுனன் இன்னும் தெளிவாக வர்றாரு, இன்னும் கிளியரிஃபை. ஓ எஸ், கிருஷ்ணா இருக்குன்னு சொல்லி திரும்பி அவர் சொல்கிறாரு. ஸோ அர்ஜுனருக்கு இப்படி சொல்கிறப்ப அர்ஜுனருக்கு இன்னும் நம்பிக்கை வருது. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அத்தை மாமா மகன் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்டு, கூட்டாளி அப்படின்னு இருந்தார், நண்பர்கள் அப்படி தான். பட் அவர் வந்து குரு ஸ்தானத்தில் இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆகிட்டார், ஆசிரியர் ஆகிட்டார், குரு ஆகிட்டார். எடுத்தோன்னே அந்த பொசிஷனில் இருந்துட்டு அவர் எல்லாத்தையும் டீச் பண்ணுறாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனர். இப்போ ஒன்று அவர் டீச் பண்ணுறப்ப அந்த ஜட இயற்கை முக்குணங்கள் பற்றி அவர் பேசுகிறார். மெயினாக முக்குணாஸ் வந்து 3 குணாஸ் வந்து எப்படி இந்த நேச்சரில் வந்து மாட்டிக்கிட்டு அவங்க முடிக்கிறாங்க ஜீவாத்மா, ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், ஸோ அப்படின்னு அவர் ஒவ்வொரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இந்த ஸ்லோகத்தில் வந்து அவர் சொல்கிறார், எல்லா உயிர்களும் பிறப்பினும் சாத்தியமாக்கப்படுகின்ற நானே விதி அளிக்கும் தந்தை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். நான் தான் உண்மையான விதி அளிக்கும் சீட் கிவிங் ஃபாதர் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ எந்த விதமான இதுலேயும் நீ வந்து இதாக மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாத்தையும் தெரிஞ்சு நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. ஜஸ்ட் பகவத்கீதா படிச்சுட்டு அது நம்ம ப்ராக்டிக்கலாக அதை எடுத்து செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து எல்லாமே கிளியராக இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்கிறேன்னா, எல்லா அப்பாவுக்கும் மக மேலேயும் பாசம், அன்பு எல்லாமே இருக்கும். சில ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா, சில அப்பாவும் பார்த்திங்கன்னா காட்டிக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. எப்போ அப்பா பேச்சு கேட்டு ஒரு பையனோ மகளோ சன்னு டாக்டரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறப்ப பின்பற்றுறப்ப அப்பா சந்தோஷம் முடிவார். அப்பா என் பேச்சு கேட்டுட்டான், ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இல்லைனா அப்படியே மூஞ்சி அப்படியே ஒரு ரன்னு வச்சுருப்பார். ஓ என் பேச்சு கேட்கல, இவ்வளோ தூரம் வந்து அவன் வந்து இவ்வளோ செஞ்சும் என் பேச்சு கேட்கல அவன். அதுமாதிரி கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் தான் டெக்னிக்கலாக தத்தாத்த சக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா ஸ்மால் சிடிக்கு இல்லை கொஞ்சமான இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. அது நம்ம அது தவறாக பயன்படுத்துகிறோம். நம்ம இது விஷயத்தில் எதுவுமே இன்வால்வ் பண்ணலை, அவர் தலையிடலை. ஆனால் அவரை பேச்சை கேட்டு அவர் சொன்ன பேச்சை இன்ட்ராக்ஷன் கட்டளையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப அது நம்மளுக்கு கரெக்டாக அமையுது. அவர் என்ன கேட்குறாரு, சிம்பிள், எனக்கு சேவை செய்ய, எனக்கு வந்து உன் கடமை செய்ய. ஆக்சுவலி இந்த பக்தி யோகா என்பது வெரி பியூட்டிஃபுல். நிறைய யோகா சிஸ்டம் இருக்குது. யோகானா பகவானுடைய இணைக்கிறது, கனெக்ஷன் கொடுக்குறது. தியான யோகா,
கர்ம யோகா, ஞான யோகா. ஆனால் இந்த பக்தி யோகா என்பது சிம்பிள். ஏன் பக்தி யோகா சிம்பிள்? நம்மளாவே இருக்கலாம், வேலைக்கு போகலாம், கலை பண்ணி கரகஸ்தர் அதாவது ஃபேமிலி லைஃப்பில் இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு வரலாம். என்ன இது பண்ணாலும் பகவானை நாமத்தை சொல்லி பகவான் அப்பாவை சந்தோஷப்படுறான். இப்போ அப்பா வந்து திருச்சமா அப்பாவை வந்து, அப்பா நீ இப்படிலாம் செஞ்சுருக்க, அப்பா நான் ஒன்றுலாம் ரொம்ப அப்பா முன்னால் பாட்டுலாம் படித்து அப்பாவை பற்றி புகழ்ந்தெல்லாம் பேசலாம், அப்பாவும் சந்தோஷப்படுவாரா இல்லையா? இன்றைக்கி எத்தனை வீடு பேர் வந்து அப்பாவுக்கு கேக்கு வெட்டுவாங்க, அப்புறம் வந்து வெளியே விட்டு போய் அது என்னது ரவுண்ட் டேபிளில் உட்காந்து ஃபாதர் டேலாம் இன்றைக்கி நம்ம ஒரு கொண்டாட்டம் அப்பாவுக்கு பேரில் வந்து நம்ம சாப்பிடுவோம். மெயினாக பட் அப்பா கொஞ்சம் கொடுத்து நம்மளும் சாப்பிடுவோம். ஸோ கேக்கெலாம் வெட்டி அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாகும். என்ன ஆவார், சார் இத்தனை நாள் வருஷத்தில் என்ன தான் வேலை எதை செஞ்சாலும் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குப்பா, நம்மளுக்குன்னு ஒரு நாளை கொண்டாடுறாங்க. என்ன தான் மாவன் வந்து என்னை முறைச்சிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கின்னு என்கிட்ட சிரித்து பேசுகிறான், மகன் என்ன தான் வந்து எம்எல் கோச்சிக்கிட்டாலும் இன்றைக்கின்னு நல்லா சந்தோஷமாக வர்றாரு. அப்போது உலகத்துக்கு தந்தையாக இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா? அவருக்கு சந்தோஷம் நம்ம படுத்தி அவர் வந்து சந்தோஷப்படுற ஆள் இல்லை. அவர் அவ்வளோ பெரிய ராயல் அவர். உண்மையாக பார்க்க போனால் பௌதிகத்தில் நம்ம வந்து அன்றைக்கி ஒருத்தருக்கு என்கிட்ட சொல்கிறார், உண்மையாக அந்த உலகத்தில் ராயல் பார்த்தீங்கன்னா ராக்கஃபில்லர், ராக்சைல்ட், அப்புறம் வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி இருக்குது. அவங்க தான் உண்மையாகவே இது வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, வீட்டே இருப்பாங்க. இந்த பில்லியனர் அவங்களாம் வந்து டாப் இதில் இருக்காங்க. அதான் சொன்ன உண்மையான அவங்களாம் வந்து ஓகே. நம்ம பௌதிகத்துக்கு பார்க்குறப்ப மெட்டீரியலாக பார்க்குறப்ப அவங்க டாப் மோஸ்ட் ராயல் ஃபேமிலிங்கிறீங்க. ஆனால் உண்மையான ராயல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான். அவர் தான் விருந்தாவனத்தில் பீஸாக இருக்கார். இது தெரியலையே நம்ம அதாவது நம்ம கொடுத்து தான் சாப்பிட்ணும் இல்லை, அவர் லெசரி, அவர் ஆடம்பரமாக அவர் இருக்கார். நம்ம கொடுத்து தான் இல்லை, ஆனால் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரா இல்லையா, எனக்கு வந்து அன்போடு கூடிய பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஜோமே பக்தியா பிரயாச்சதி தத் அகம் பக்தி யுபஸ்ருதம் அஷ்டாமி பிரத்யாத்மன. என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர் கீதையில் 9வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம், 26வது 9வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம், சாப்டர் 9 டெக்ஸ்ட் 26. என்ன சொல்கிறாரு, அன்புடன் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் இருக்கிறேன். அன்புடன் அன்பாக தான் கேட்குறாரு. இப்போ ஒரு 10,000 வெள்ளி வச்சுட்டு இல்லை உன் கையில் 1000-2000 வெள்ளி வச்சுட்டு அப்புறம் பேசுனா அந்த இது கேட்கல, அது பகவான் அது கேட்கல. அவர் கேட்குது அன்புடன் ஒரு இலையோ, இலைன்னா துளசி இலைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு துளசி இலை. ஒரு பூவோ, மல்லிப்பூவோ ரோஜா பூவோ, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பூவு வாசனையாக இருந்தால் இன்னும் சிறப்பு வச்சிடணும். ஒரு அன்போட ஒரு பழமோ, நம்மளுக்கு என்ன பழம் அங்கே கிடைக்கிது, பக்கத்தில் கிடைக்கக்கூடிய இந்த வாழைப்பழமா, ஏப்பிளா, ஆரஞ்சா, கிரேப்பா, திராட்சை பழம், ஏதாச்சும் சம்திங் ஒரு பழம் அன்போட அதில் துளசி வச்சிடணும். நீரோ, தண்ணி, ஃபில்ட்ரு குடிக்குமா, கோவையை போட்டிருக்கலாம், குக்கு போட்டிருக்கலாம், ஃபில்ட்ரு தண்ணி எதாவது போட்டிருக்கலாம், சம்திங் அன்போட நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் பிடிச்சி வச்சா, துளசி ஒன்று வச்சா ஏற்றுக்கிறாரு. இப்போ அன்போட அவர் கேட்கலையா, தப்பா நான் ஒரு ராயல் ஃபேமிலி விருந்தாவனத்தில் எனக்கு எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, எனக்கு 999 கோல்டு செஞ்ச தட்டில் நீ வைக்கணும், அப்போ தான் நான் ஏற்றுக்க அப்படி சொன்னாரா? ஒரு வாழைல வெட்டி அது மேலே வச்சா ஏற்றுக்குவார். சாதாரண தட்டு வச்சா ஏற்றுக்குவார். அன்போடு அங்கே அன்பு இருக்கணும், அன்பு எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்டேருந்து, வச்சா எதிர்பார்க்குறாரு. அப்புறம் அவரோட நாமத்தை சொல்கிறது, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவான் இந்த நாமத்தை சொன்னால் ரொம்ப சந்தோஷமடைவார். நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு கிடைச்ச மருந்துன்னு சொல்லலாம். பாட்டி வைத்தியம், வேறு என்ன இருக்குது, சித்த வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம். நம்மளுக்கு நோயின்னு வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று இங்கிலீஷ் மருந்து எடுக்கிறோம், மெடிசன், இந்த டெக்னாலஜி உள்ள மெடிசன், யூஎஸ் டெக்னாலஜி, யூகே டெக்னாலஜி உள்ள எல்லாரும் ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம். இல்லைனாக்கா நாட்டு மருத்துவம், பாட்டி வைத்தியம், சித்த வைத்தியம், ஆயுர்வேதிக்கு சம்திங் எடுத்துக்கிறோமா இல்லையா, க்யூர் பண்ணுறோமா இல்லையா, அதை சாப்பிட்டு உடம்பு சாப்பிட்டோன்னே ஓகே நம்மளுக்கு இந்த நோய் டிசீஸ் அது வந்து குணமாயிருது. இப்போ நம்மளுக்கும் டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது. அந்த
நோய் குணப்படுத்துறதுக்கு இந்த மந்திரனா மண்ண மனசு திறனா விடுவிப்பது, மனசை விடுவிப்பது. எதிலிருந்து விடுவிப்பது? பௌதிக உலகத்திலிருந்து விடுவிப்பது. முகுணங்கள், மாயோட ஆதிக்கத்தில் நம்ம இருக்கோம். மாயாதேவி, துர்காதேவி, மாயாதேவி. கிருஷ்ணரை மறந்து மனம் போல வாழறவங்க, அப்பா பேச்சு கேட்காதவங்க தண்டனை கொடுக்குறாங்களே, அம்மா ஏசுவாங்களா இல்லையா, தாய் என்ன பண்ணுவா உடனே, ஏன்டா அப்பா பேச்சு கேட்க மாட்டேற நீ, அப்பாவை மறந்து என்னெல்லாம் பண்ணார் அவர், இப்படி தலைக்கெல்லாம் சுத்துற நீ, நாளைக்கு நீ தண்டனை அனுபவிப்ப அப்படின்லாம் சொல்லி தாய் ஏசுவாளா இல்லையா. அதேமாதிரி துர்காதேவி, மாயாதேவின்னுவாங்க, மகாமாயா. யாரெல்லாம் கிருஷ்ணர் மறந்து தன் போக்கில் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க கையில் அந்த திரிசூலத்தை வச்சுருக்காங்க. திரிசூலம், மூன்று சூலம், திரிசூலம். நம்ம நினச்சிக்கணும் அந்த சூளம் வந்து டெமனையும் இந்த அசுரர்களோ யாரோ வந்தால் அழிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு பக்தி இருந்தாலும் அது மெயின் அர்த்தம் என்னென்னா, அந்த திரிசூலம் எதுக்குன்னா 3 விதமான துன்பத்தை வச்சு அவங்க வந்து நம்மளை தாக்குறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து, ஹரே கிருஷ்ணா, நம்ம வந்து அவர் சொன்ன இன்ட்ராக்ஷனை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், ரொம்ப சந்தோஷம் அடைவார். அவருக்கு கேட்டது என்னென்னா, உன் கடமையை செஞ்சுக்கிட்டு நீ வந்து ஒரு வேலை செய்றியா, ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கியா, என்ன வேணால் செய், என்ன வேணால் நீ வந்து அவங்க ஃபேமிலி பார்த்துக்கோ, ஆனால் என்னோட நாமத்தை சொல்லு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை, இந்த பகவத்கீதை பார்த்தீங்கன்னா குருஷேத்திர போர்க்களத்தில் 45 மினிட் 45 நிமிஷம் தான் பேசினார். யாருக்கிட்ட? அர்ஜுனர்கிட்ட. பாருங்கள், 45 மினிட் தான். எமர்ஜென்சி டைமு, சண்டை போகிற டைமில் வந்து 45 நிமிஷம் கடைன்னு ஃபுல் ஃபிலோசபி தத்துவத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. உடல்லாம் என்ன, பேசிக்கு யூ ஆர் நாட் பாடி, யூ ஆர் சோல். நீ இந்த உடல் இல்லை, நீ ஒரு ஆத்மா. அங்கே ஆத்மா தத்துவத்தில் ஆரம்பித்து எப்படி வாழணும், எப்படி என்ன செய்யணும், என்ன மாதிரி பக்தி செய்யணும், நீ எல்லாத்தையும் A to Z சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஆரம்பித்தார் அர்ஜுனன் ஃபைட். இல்லைனா இந்த தத்துவத்தை, இந்த விஷயத்தை அவர் அன்றைக்கி சொல்லணும்னா அர்ஜுனரும் என்ன பண்ணியிருப்பார், ஏன் சண்டை போடல, நான் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிட்டு அப்படியே பேர்லாம் இருப்பார். ஆனால் அதுக்கும் ஒரு செக்மெண்ட் வச்சார். தியானம் பண்ண போறியா, சாப்டர் 6 ஃபுல்லாக பேசிப்பார். தியானம் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பயிற்சி செய்யணும். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பெரிய பெரிய ஜாமான்லாம் பாதிலேயே எல்லாம் ஆகிட்டாங்க. விஸ்வாமித்தர் வந்து மேனகாவுடைய இதில் வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார். விஸ்வாமித்தர் இந்திரன் பார்த்து பயந்துருவார். பயந்துட்டோன்னே அவர் என்ன பண்ணுவார், இந்த தியானத்தை கழிச்சிட்டா என் பதவிக்கு பாருங்கள், அப்போவே இந்திரன் வந்து அவர் பதவிக்கு ரொம்ப பயந்தார். யாரும் வந்துடக்கூடாது, இந்த இந்திர உலகத்தை நான் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு பயத்தில் விஸ்வாமித்திர பண்ணுற தியானம், அந்த சக்தி கிடைச்சா இந்திரனை தூக்கிட்டு அவர் போய் உட்காந்துருவார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மேனகா அனுப்பி அந்த தியானத்தை கழிச்சிருவார். போச்சு, தியானம் போயிடும். விஸ்வாமித்திரருக்கு நடந்த ஒரு சம்பவம். அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா ஜாமான்கள் வந்து தியானத்தில் இது பண்ணும்போது நிறைய தொந்தரவுகள், நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ்னால அவங்களுடைய அந்த யோகா சிஸ்டம் வந்து கட் ஆயிரும். எவ்வளோ தூரம் அது போயிருக்கலாம், 1000 வருஷம் போயிருக்கலாம், 2000 வருஷம் கூட போகலாம் தியானம் பண்ணுறவங்க. ஆனால் அது போயிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணால் எந்த பர்சன்ட் வரைக்கும் போய் கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் பக்தி யோகம் அப்படி இல்லை. எத்தனை பர்சன்ட் வரைக்கும் நம்ம போயிட்டோமோ இந்த இதை சக்ஸஸ் ஆகலை, வெற்றியாக அடையலை. அதுக்கு முன்னே நம்ம மறைஞ்சிட்டோம், இறந்துட்டோன்னு வச்சிங்களேன், தவறிட்டோன்னு வச்சிங்களேன். நெக்ஸ்ட் ஜேர்னி அடுத்த பிரிவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த பக்தி யோகாவுடைய மகிமை இருக்குது. கிருஷ்ணோட பக்தியில், கிருஷ்ண சேவையில், கிருஷ்ணா கான்சன்ட்ரேஷன், கிருஷ்ண உணர்வு என்பது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கிருஷ்ணர் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் திடமாக நம்பிக்கையோடு வச்சு நம்ம பக்தி ஆரம்பிக்கிறோமோ ஹெல்ப் பண்ணுவார். நம்மளுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் அவரே கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார் கிருஷ்ணர், நீ என்னை வழிபட்டு வர்றப்போ உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனாச்சாரியார்னு ஒருத்தர் பிராமணர் இருந்தார். இது சவுத் இந்தியாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட், உண்மையான இன்சிடென்ட். அர்ஜுனில் அர்ஜுனாச்சாரியா, குழம்பிடாதீங்க. இது அர்ஜுனர், அது அர்ஜுனாச்சாரியா. சவுத் இந்தியாவில் ஒரு பிராமணன்னா உண்மையாக இப்படி இருக்கிற பிராமணன் எப்படி சினிமாவில் காட்டுறாங்க அது தெரியல. அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புரியாது. அர்ஜுனா உண்மையான பிராமணன் என்னன்னா, வேதத்தை கற்றுக்கணும், வேதத்தை சொல்லி தரணும். வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, வேதத்தை கற்றுக்குவாங்க.
வேதத்தை குருகுலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ குருகுலம் மூலிமா அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுமாரி சொல்லிக் கொடுக்குறப்ப அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பகவான் மேலே வந்து ஒரு ஸ்லோகம் அன்றைக்கி வருது. அதுவும் 9வது அத்தியாயம் தான். 9வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம், 22வது ஸ்லோகம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்லோகத்து மேலே அவர் நம்பிக்கையெல்லாம் போச்சு. ஆனன்யஸ் சிந்தையந்தோமா ஏ ஜனா பர்யுபாஷதே தேசாம் இத்தியாபி யுக்தானம் யோகஷேமம் வகாமி யோகம். அது என்ன போட்டிருக்குன்னா, ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுவர்களுக்கும் அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாதிக்கின்றேன். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பேன். என்ன அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது நான் தான். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுக்குறேன். இப்போ இது வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கோடு கிழிச்சிருவார். இந்த வகாமி அகம் கோடு கிழிச்சிருவார் அர்ஜுனாச்சாரியர். அப்போ வந்து கிருஷ்ணருக்கு வந்து பின்னாடி 2 கோடு விழுந்துடும், காயமாயிரும், புண்ணாயிரும். அவரை குளிக்க போயிடுவார். நான் அடுத்து கிளாஸ் பிள்ளைங்கன்னு சொல்லி தெரிஞ்சு அங்கே போய் குளிக்க போயிடுவார். வீட்டில் அவங்க மனைவி எடுத்து தான் இருப்பாங்க, குடிச்சில் தான் இருப்பாங்க. 2 பசங்க வருவாங்க மாட்டு வண்டியில். அந்த வீட்டுக்கு தேவை அரிசி பருப்பு என்னென்ன தேவையோ எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து கொடுத்துட்டு இந்தமாரி வாத்தியார் அடிச்சிட்டாரு யார், உங்கள் கணவர் தான் என்னை அடிச்சிட்டாரு. அப்பா அவங்க மனைவி வந்து நம்பலை, இதே அவர் அடிக்க மாட்டார் யாரும் பிள்ளைங்களா, இன்ன வரைக்கும் அந்த மாதிரி கேஸ் வந்தது இல்லை, நீ என் புது கதையை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு இல்லை அடிச்சிட்டாரு. பார்த்து முதியை காமிக்கிறாரு. முதுகில் 2 தழும்பு, ரோத்தம் எடுத்து முதுகில் நல்லா பல வேகமாக அடித்தா எப்படி இருக்கும், அந்தமாரி 2 காயங்கள் இருக்குது அர்ஜுனாச்சாரியர் அந்த பையன் மேலே. அந்த பையன் காமிக்கிறாரு. 2 பசங்க வந்தாங்க, கலப்பை கட்டிட்டு அழகாக வர்றாங்க. இறக்கி வச்சுட்டு நாங்கள் எடுத்துங்க, அவர் செஞ்ச நான் பிள்ளைக்கு நான் செஞ்ச தவறுக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, அதுக்கு பிரச்சித்தமாக நான் வந்து இங்கே எடுக்கிறேன். இப்போ அவங்க மணி கடுப்பாகிட்டாங்க. சரி அவன் சாப்பிட்டு போய் எல்லாரும் பாடல நான் கிளம்புறேன், அவர் திரும்பி தான் அடிப்பார், அவ்வளோ கொடுமுறை போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் போயிட்டோடனே அப்படி திரும்பி வர்றாரு. என்ன வீட்டில் வந்து சாப்பாடு இல்லையா, அரிசி கூட இல்லையா, நம்ம வந்து அந்த மண்சட்டியில் தண்ணியெலாம் குடிச்சிட்டு வயிற்றில் ஈர துணி வச்சு கட்டி படுப்போம், நம்மளுக்கு என்ன இந்த வீட்டில் நெய் வாசம் தூக்குது அப்படின்னு மனைவி கூட்டி கேட்குறாரு. எல்லாம் உங்கள்னால தான், நீங்கள் உங்கள் படிக்கிற பசங்களை வந்து ரோத்தாலாம் அடிச்சிட்டிங்களாமா, பாவம் அந்த அந்த பையன் பார்க்க பாவமாக இருந்துச்சு, பின்னாடி 2 தழும்பு இருந்துச்சு. பசங்களாம் நான் அடிச்சதே இல்லையம்மா, எப்படி நான் அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி மனைவி பற்றி கேட்குறது, அந்த மாதிரி பண்ணதே இல்லையா, நம்ம இஸ்திரியிலே இல்லையே, நம்ம யாரும் அடிக்க மாட்டோம் அந்த மாதிரி. அப்புறம் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. நேராக கொடுக்குன்னு ஓடி போய் அந்த கீதைக்கு விளக்குறை எழுதினார்ல, அந்த கோடுக்கு வச்சிருப்பாரு வகாமி அகம், அந்த கோடு இருக்காது. உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தெரிஞ்சிச்சு வந்தது யாரும் இல்லை, கிருஷ்ணரும் பலராமரும். குழந்தை ரூபத்தில் அந்த பசவரும் சின்ன பையனை வந்தது கிருஷ்ணரும் பலராமரும். தாங்கி அழுகுறாரு. நான் அந்த தவறு பண்ணிட்டேன், பிரபஞ்சத்தில் உலகத்தையே படைச்சு அவரை நான் நம்பாமல் போயிட்டேன், நம்பிக்கை இல்லாமல் போச்சே, இந்த நம்பிக்கையாக அவர் என்ன செஞ்சுட்டு போயிட்டாரு, உனக்கு கொடுத்த பாக்கியம் எனக்கு கூட இல்லையா. அது அவங்க மனைவி வந்து இவ்வளோ நாள் காலகாலமாக யாரையும் பார்க்கணுமோ அவங்கள பார்த்துட்டாங்க. வந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும். பலராமரும் கிருஷ்ணர் தான் வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஆனால் அவங்களுக்கு பகவான் அவர் சொல்லலை, ஒரு குருகுலத்தில் படிக்கிற மாணவ மாரி வந்தாங்க. பார்த்துட்டோன்னா தாங்கி அழுகுறாங்க. 2 பேரும் மாற்றி அழுகுறாங்க. உனக்கு இருந்த பாக்கியம் சாட்சாத் உலகத்தில் முனிவர்கள் இது பெரிய ஞானிகள்லாம் தவமாக இருந்து பார்க்க வேண்டிய அந்த புழுமுதல் கடல் புருஷோத்தமரை நீ பார்த்துட்டியே, இவ்வளோ நாள் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போச்சுன்னு பார்த்து கையெடுத்து கும்பிட்றாரு. உனக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போச்சு பாரு, நான் அவர் மேலே சந்தேகப்பட்டேன், அவர் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு. ஸோ இது ஒரு தந்தையோடைய ரெஸ்பான்சிபிள். என்னதான் மக மேலே கோபம் இருந்தாலும், என்னதான் மக மேலே கடுப்பு இருந்தாலும் தனி ஒரு பாசம் இருக்கும் அப்பாவுக்கு. அது நம்மளுக்கு அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பகவான் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை அவர் தான், அப்பா அவர் தான். ஸோ நம்ம மேலே அவர் தனி ஒரு அக்கறை இருக்குது, பாசம் இருக்குது. இவன் வந்து இன்னும் இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், துன்பம் நிறைந்த துக்காலையும் அசாசியம், துன்பம் நிறைந்த தற்காலிகமான இந்த உலகத்து மேலே அவன் அட்டாச் வச்சுருக்கான், பற்றுதல் வச்சுருக்கான், கஷ்டப்படுறாங்க, அவன் திரும்பி வரணும். கரண்டோ மின்சாரமோ சூரியனாலோ சந்திரனாலோ வெளிச்சம் இல்லாத இந்த உலகம் கோலோக பிருந்தாவனம், இந்த உலகத்துக்கு வர்றவன் மீண்டும் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷம் தரிசனம். கிருஷ்ணன் சொல்கிறாரு, ஒருத்தன் 4 விஷயத்தை ரொம்பவும் கவனிக்கணும். பிறப்பு, இறப்பு, முதுமை நோய்.
இந்த 4த்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனுக்கு மீண்டும் பறக்க மாட்டான். அது அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் கிருஷ்ணர் இந்த பக்தி யோகத்தை கையாள சொல்கிறாரு. டேக் திஸ் பக்தி யோகா. கிருஷ்ண பக்தி தொண்டு. பக்தி யோகம்னா சேவை, பக்தி தொண்டு, சர்வீஸ். கிருஷ்ணா சேவை, கிருஷ்ணருக்கு நீ சேவை செய்ய. காலெலாம் தூக்கி காயெல்லாம் மடக்கிறதுக்கெலாம் அவசியம் இல்லைங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கீலை, நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த என்னென்ன நம்மளுக்கு தெரியுமோ அது இது பண்ணலாம். நல்லா பாடுவீங்களா, பகவான் முன்னுக்கு வந்து பாடனா பகவான் சந்தோஷம் வர்றாரு. உங்களுக்கு நல்லா வீடு சுத்தம் பண்ணுறது, வீட்டில் சுத்தம் பண்ணுங்களா, அந்தமாரி இந்த அவர் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணால் சந்தோஷமாக இருக்குது. சேவை. வீட்டில் எல்லாம் சமைக்கும் போது கட் பண்ணுவோம், வெஜிடபிள்லாம் கீரைகள்லாம் கட் பண்ணுவோம். அதுமாரி இங்கே வந்து சேவையை சமைக்கிற அன்றைக்கி கீரை கட் பண்ணி அவருக்காக சமைச்சு நைவேத்தியம் பண்ணால் சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் அவர் சேவைன்னு சொல்கிறார். வெரி சிம்பிள். பக்தி யோகம் வெரி சிம்பிள். ஆனால் அது பயிற்சி பண்ணாத வரைக்கும் கஷ்டமாக தெரியும் நம்மளுக்கு. ஒருத்தன் பெரிய பெரிய விஷயத்த வந்து செய்கிறதுக்கு நம்ம ஆர்வம் இருக்கும். சரி நம்ம இப்படி பண்ணலாம், அது பண்ணலாம், இந்த யோகத்தை பண்ணலாம், இந்த யோகத்தை பண்ணலாம். சிம்பிளான ஒரு யோகம் கிருஷ்ணர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது இந்த கலியுகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கலியுகம் என்பது மனசனோட ஆயுள் ரொம்ப குறைவாக இருக்குது. கலியுகத்தோடைய ரெக்கமெண்ட் பண்ணது கொடுக்கப்பட்ட ஆயுள், மனசனோட சராசரி ஆயுள் வந்து 100 வயசு. ஆனால் 100 வயசு யார் தாண்டான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க்காக இருக்கா இல்லை எல்லாத்துக்கும். 100 வயசு யார்ப்பா போகிறப்போ அதிசயமாக பார்ப்போம். 100 வயசு அவருக்கு போயிட்டோன்னா லைஜன் பெரிய ஒரு வித்தக்காரம்பாவன், இவ்வளோ தூரம் உழைச்சி 100 வயசு இருக்கானா சொல்லுமா இல்லையா. 80 தாண்டாலே அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. அந்தமாரி உள்ள காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப எளிமையாக பகவானை அடையணும்னா இந்த பக்தி யோகம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவானை நாமம், அவருக்கு எங்களுக்கு சேவை. தெரிஞ்ச உங்களுக்கு வீட்டில் செய்யக்கூடிய சேவை இங்கே வந்து செஞ்சால் அது அவர் சேவையாக போகும். அது ஒரு விஷயம். அவருடைய பேச்சு கேட்குறது, அவருடைய இன்ட்ராக்ஷன், கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, ஹரிகதை பாகவதை, அவர் கதைகள் கேட்குறது, அந்த கதை மூலிமா நம்ம என்ன தத்துவம் தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்கிட்டு அது நம்ம செய்கிறப்ப கிருஷ்ணர் நம்மளை முழுசாக இது பண்ணுறாரு. அப்போ என் பேச்சு கேட்குறான், என் மகன் என் திரும்பி என்கிட்டே வரப்போகிறான். அந்த ஒரு சந்தோஷத்தோட நம்ம அவருக்கு பிளெஸிங், மெர்சி, கருணை, நம்மளுக்கு முழு கருணை கிடைக்குது, முழு ஆசீர்வாதம் கிடைக்குது. அது கிடைச்சிட்டோன்னா நம்மள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் வந்து கிளியர் பண்ணிடுறாரு. இப்போ நம்மளுடைய முன்ஜென்மத்தோடைய அந்த கர்ம வினைப்படி தான் நம்மளுக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. அதை முதல்ல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியாக நம்ம என்ன செஞ்சு கர்மங்கள் செஞ்சு வினைகள், பாவங்கள், புண்ணியங்கள் என்ன செஞ்சோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு குடும்பம், ஒரு வாழ்க்கை, இந்த பணம், பதவி, சொத்து, பத்து, கல்வி எல்லாம் கிடச்சிருக்குன்னா அது 3 ஜென்மத்தில் செஞ்ச அந்த விஷயங்கள் கண்டினியூ இந்த இதில் கிடச்சிருக்கு. ஸோ கிருஷ்ணன் சொல்கிற இது ஸ்டாப் பண்ணு, இல்லைனா நீ கண்டினியூ போயிட்டு இருப்ப. இப்போ இந்த இதில் நீ மனசு பிரிவு கிடச்சிருக்கு, அடுத்த மனசு பிரிவு கிடைக்குன்னு யாரும் உனக்கு கேரண்டி கொடுத்தா இல்லை வாரண்டி கொடுத்தா? யாரும் கொடுக்கல. ரொட்டிக்கு இருக்கிற தாரியல் உப்பு காலாவேதி எக்ஸ்பைரி டேட் கூட நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு பிறப்பு என்ற சிஜில்கள் ஆகிறல, சிஜில் பரானால பிறப்பு சூறால இருக்குல்ல, பிறப்பை பாத்திரம். அதில் பார்த்தீங்கன்னா இத்தனாம் தேதி பிறந்தோம், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு பிறந்தோன்னு போட்டிருக்கு. ஆனால் எப்போ இறப்போம், எப்போன்னு இத்தனை இறப்புன்னு போடலையே. அது யாரும் சிந்தனை பண்ணல. என்னோட இந்த ஒரு யோசனை புரியுதுங்களா? ஸோ எப்போ என்ன வேணால் நடக்குனாலும் பகவானுடைய பக்தனாக இருக்கிறப்ப அவர் டேக் ரெஸ்பான்சிபிள். அவரோட நம்மளுடைய அந்த ஒரு தந்தை என்ற ஸ்தானத்திலையும், ஒரு பகவான் என்ற ஸ்தானத்திலையும், ஆத்மா பரமாத்மா என்ற ஸ்தானத்திலையும் நின்று அவர் வந்து நம்மளை கண்காணிக்கிறார். ஸோ அது மாதிரி ஒரு கதை இருக்குது, ஒரு ஆச்சாரோடைய கதை. நம்ம ஒவ்வொரு சண்டையும் வந்து பார்த்திங்கன்னா பக்தரை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த பக்தரை பற்றி நம்ம பேசுகிறப்ப அதில் இன்னும் நம்பிக்கை அதிகமாக வருது. அது யாருன்னா ஸ்ரீ முகுந்த தத்தா. முகுந்த தத்தா வேறு யாரும் இல்லை, அவர் வந்து பகவான் லீலையிலே இருந்தவர் தான், பகவானோட பக்தர் தான். சைத்தன்யா சரிதா 500 வருஷத்துக்கு முன்னே மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சாஷாட்டங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் கலியுகத்தில் பக்தர் அவதாரத்தில் பக்தராக ஒரு எப்படி இருக்கணும் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த படிக்கிறோம், ஸ்கூலில் நிறைய படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம். அது வந்து என்ன சொல்லுவாங்க, தியோரின்னுவாங்க, படிப்பு, புத்தக படிப்பு. இப்போ வந்து ஒரு இன்னும் சிம்பிளாக இருக்கும், மற்றெல்லாம் இருக்கீங்க. இப்போ ஒரு சமையல் புத்தகம், குக்கிங் புக்கு இருக்குச்சிங்களா, அதில் போட்டு இன்க்ரீடியன் இது போடு, இது போடு, இது போடு, இவ்வளோ போடணும், உப்பு இவ்வளோ போடணும், மிளகாத்தூள் இவ்வளோ போடணும், அது படிச்சிட்டிங்க. ஆனால் அது சமைக்கும் போது தானே தெரியும். அதுமாதிரி கிருஷ்ணர் வந்து உதாரணம் சொல்கிறேன் அதுக்கு தான். இப்போ அதுமாதிரி கிருஷ்ணர் இங்கே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அது உதாரணமாக வாழ்கிறதுக்கு தான் கலியுகத்தில் 500 வருஷத்துக்கு முன்னே கீதை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னே பேசினார் அர்ஜுனர்கிட்ட. இப்போ பகவானே பார்த்துட்டு பக்த அவதாரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு
கௌரங்கா, கௌர சுந்தரா, கௌர ஹரி என்ற பேரில் அவர் வந்து பக்த அவதாரம். ஒரு பக்தனா எப்படி இருக்கணும், நான் கீதையை அர்ஜுனுக்கு சொல்லி கொடுத்தேன், அதை வந்து பக்தராக எப்படி இருக்கணும் அந்த விஷயத்த வாழ்ந்து காமிச்சு கற்றுக் கொடுத்துட்டு போனார். கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் 500 வருஷத்துக்கு முன்னே கிருஷ்ணர் லீலையில் இருந்தவங்க எல்லாரும் மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணர் தான் மகாபிரபுன்னுவோம். கிருஷ்ணர் தான் மகாபிரபு பக்த அவதாரத்தில் அவர் வந்து வாழ்ந்து காட்டி சொல்லி கொடுத்துட்டு போனார். அப்போ ஸ்ரீ முகுந்த தத்தா அவருடைய மறைந்த தினம் 11ஆம் தேதி ஜூன். இதுக்கு முன்னே இன்னைக்கு தேதி 15, 11ஆம் தேதி ஜூன், 11ஆம் தேதி 6ஆம் மாதம் அவருடைய மறைந்த தினம். நம்ம எப்பயுமே வந்து இவங்களுக்கு பிறந்துட்டா பிறந்த நாளே, இறந்துட்டா இறந்த இது அப்படின்னு சொல்ல மாட்டோம். இது பக்தர்களை, வைஷ்ணவர்களே, சாதுக்களை வந்து என்ன சொல்லுவோம்னா பிறந்த தேதியை தோன்றிய தினம் அப்படின்னுவோம். தோன்றிய தினம் அபிர்வ திதி சமஸ்கிருதத்தில், இங்கிலீஷில் அப்பரன்ஸ் டே. அந்த மாதிரி மறைஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க, தவறிட்டாங்கன்னா அது அந்த இறந்துட்டாங்க என்ன சொல்லுவோம்னா மறைந்த தினம், டிஸ் அப்பரன்ஸ் டே, திரியோபவ திதி அப்படின்வோம். ஓகேவா? ஸோ புரியறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு சில பேர் புதுசாலாம் வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், விளக்குறேன். ஸோ அதுமாரி அவருடைய மறைந்த தினம். பொதுவாக நம்ம மனிதர்களிடையே பிறந்தாங்கன்னா சந்தோஷமாக கொண்டாடுவோம், இறந்துட்டான் துக்கம்னுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தோன்றதும் மறைக்கிறதும், அவங்க மறைஞ்சு போகிறதும் ரெண்டுமே சந்தோஷமாக தான் கொண்டாடுவோம். அவங்க இருந்த வரைக்கும் நம்மளை கற்றுக் கொடுத்தாங்க, போன வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்ததை நம்ம பின்பற்றுறோம். சந்தோஷம்தான். போனதும் பகவான்கிட்ட திரும்பி போயிட்டாங்க, இதில் என்ன நம்ம வருத்தப்படுறதுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம அது துக்கப்பட மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ரீ முகுந்த தத்தா யாருன்னா வெள்ளனே சொல்லிடுறேன், அப்போ தான் கதைக்கு போகும்போது இன்னும் இருக்கும். மகாபிரபுலியில் இவர் பேர் வந்து ஸ்ரீ முகுந்த தத்தா. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணலீலையிலே இருக்காங்க. பிருந்தாவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து மதுகந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முகுந்த தத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுகந்தா இருந்தார். அப்புறம் வந்து இது வந்து கிருஷ்ணலீலையில் வந்து அவர் பேர் ஸ்ரீ முகுந்த தத்தாருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேரக்டராக இருந்தாருன்னா மதுகந்தா. அப்புறம் மதுவிரதா அப்படின்னு இருந்தாங்க அவங்க அண்ணன், முகுந்ததாசனுடைய அண்ணன், முகுந்த தத்தாருடைய அண்ணன். அது வந்து மதுவிரதா கிருஷ்ணலீலையில். ஸோ இவங்க 2 பேர் திரும்பி வராங்க. எங்கே வராங்க? சைத்தன்யா மகாபிரபுலியில் வராங்க. 5000 வருஷத்துக்கு முன்னே மதுகந்தா மதுவிரதா அப்படின்னு இருந்தவங்க இந்த 500 வருஷம் மகாபிரபு கிருஷ்ணர் மகாபிரபு வர்றப்ப அவர் ஸ்ரீ முகுந்த தத்தா வர்றாரு. அவங்க அண்ணா வாசுதேவா தத்தாவா வர்றாரு. ஓகே, வாசுதேவா தத்தா. இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா சட்டகிராமன்றது இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டே எங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். முன்னென்ன பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லாம் இந்தியாவை சேர்ந்தது. இடைக்காலத்தில் தான் அது பிரிஞ்சு போயிட்டாங்க. இது பங்களாதேஷ், பாகிஸ்தான். ஸோ இது அந்த அப்போ உள்ள இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தகிராமா என்ற வந்து சன்ஹாரா அவருடைய பிறந்த இடம். இப்போ உள்ள ப்ரெசன்ட் டே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷாக இருக்குது. அப்போலாம் அது இந்தியா சேர்ந்தது தான். ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்துக்கள் அதிகமாக இருந்த இடம். இப்போ தான் வந்து இஸ்லாத்துக்கு மதமாக மாறி அந்த நாடை உருவாக்கிட்டாங்க. ஸோ விஷயத்துக்கு வருவோம். அப்போ முகுந்த தத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகாபிரபு காலத்தில், அதாவது கிருஷ்ணர் தான் மகாபிரபு வந்திருக்காருல்ல 500 வருஷத்துக்கு முன்னே. மகாபிரபு காலத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கூல் கிளாஸ்மேட் மாரி ஸ்கூல் ஒன்றா படித்தவங்க, ஒரே குருகுலத்தில் படித்தவங்க. யார்? முகுந்த தத்தாவும் சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரிபூர்கிட்ட தீட்சை பெற்ற பிறகு தான், அதுக்கப்புறம் தான் அவர் சைத்தன்ய மகாபிரபு. அதுக்கப்புறம் நிமாய் பண்டிட்னுவாங்க. ஓகே, நிமாய் பண்டிட்னுவாங்க. மகாபிரபு கிருஷ்ணர் தான் அவர் வந்து நிமாய் பண்டிட்டாக இருப்பார் ஆரம்பத்தில். இப்போ நிமாய் பண்டிட்டாக இருக்கும்போது முகுந்த தத்தாவும் 2 பேரும் கூட்டாளிங்க, நண்பர்கள், ஃப்ரெண்டு. அப்போ 2 பேரும் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா நீ நல்லா படிச்சிருக்கியா, நான் நல்லா படிச்சிருக்கேனா, நீ குருக்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டு அப்போவே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. 2 பேரும் ரொம்பவே சேட்டையாக இருக்கும். ஆர்கியூமெண்ட் வரும். என்னதான் ரொம்ப நண்பர்களாக இருந்தாக்கா ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ஆர்கியூமெண்ட் பண்ணுமா இல்லையா, விவாதம் பண்ணுமா இல்லையா. நீ என்ன இவ்வளோ படிச்சிட்டியா, நான் நிறைய படிச்சிருக்கேன் உனக்கு தெரியுமா, அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் முகுந்த தத்தாவுக்கும் நிமாய் பண்டிட் மகாபிரபு தீட்சை பெற்ற பிறகு தான் மகாபிரபு. அதுக்கு முன்னாடி நிமாய் பண்டிட்டாக இருந்தார். இப்போ நிமாய் பண்டிட்டாக இருக்கிறப்ப 2 பேர்த்துக்கும் அந்த வாக்குவாதம் வரும். அப்போ வந்து இந்த மாதிரி காலங்கள் ஓடுது.
2 பேரும் வந்து அந்த மாதிரி போகிறாங்க, பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து 2 பேருக்கும் ஒன்றாகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டம் வந்தோடனே நிமாய் பண்டிட் என்பவர் வந்து ஈஸ்வரிபுரி கிட்டே போய் தீட்சைப்படுறாரு. ஈஸ்வரிபுரி தான் அவருடைய குருநாதர், யாருடைய சைத்தன்ய மகாபிரபுடைய குருநாதர், ஹரிநாம் டீச்சர். அவர் வந்து டீச்சர் எடுத்துட்டோன்னே ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வராரு. நிமாய் பண்டிட் பிகம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. இப்போ மகாபிரபு அவர் வந்துட்டோன்னே ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவர் சன்னியாசெல்லாம் எடுத்துகிட்டு அவர் வராரு. சரி, அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவர் முதல் வராரு. வந்துட்டோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரு ஒரு பக்தர் லெவலுக்கு வந்துட்டார். இப்போ முகுந்த தத்துக்கு தெரிஞ்சிருச்சு சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து நல்லா ஒரு ஈஸ்வரபுரிக்கிட்ட குருநாதர்கிட்ட அவர் குருநாதர் டீச்சர் போய்ட்டு நல்லா பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரு இது வர்றாரு. இப்போ முகுந்தன் தாத்தா என்ன பண்ணுறாரு, அவர் நேராக போயிட்டு சில விஷயங்களை வந்து அவரை போய் பேசி படித்த விஷயத்த அப்போவே அவங்க ஒரு இது திரும்பி வந்தாலும் அந்த நண்பர்கள் இந்த ஒரு இதில் தான் அவங்க வந்து பேசுவாங்க 2 பேரும். இப்போ முகுந்தன் தாத்தா நிறைய விஷயங்கள் பேசுகிறப்ப மகாபிரபுக்கு சில விஷயங்கள் இவர் மேலே பிடிக்காமல் போயிடும். யார் மேலே? முகுந்தன் தாத்தா மேலே. என்னன்னா, இவர் வந்து பக்தி யோகதேஷ் மகாபிரபுடைய கான்செப்ட் என்ன, பக்தி யோகத்தை ஃபாலோ பண்ணணும், சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. அதாவது மகாமந்திரத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஸோ மகாமந்திரத்தை சொல்லணும், பக்தி சேவை செய்யணும், பிரசாதம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை சாப்பிடணும், ஹரிகதா கிருஷ்ணர் சம்பந்தமான கதைகள் லீலைகள்லாம் கேட்கணும். இது மூலிமா நம்மளுடைய இதயத்தில் உள்ள எல்லா அனர்த்தங்கள், நம்மளுடைய இந்த அழுக்குகள் எல்லாம் வெளியாகும். நம்ம பகவானுக்குட்டி போய்கொண்டு அந்த போய் எதுவும் மறைஞ்ச பிறகு இறந்த பிறகு நம்ம வந்து பகவானுட்டி திரும்பியும் உலகம் இருந்தாண்டு பேரலாம். இந்த சில பக்தி விதிமுறைகள்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணி அவரோட இன்ட்ராக்ஷனாக ஃபாலோ பண்ணி கட்டளைகளையும் அவர் சொன்ன பரிந்துரைக்கப்பட்ட எந்தெந்த விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப திரும்பி பேக் டு கோடை நம்ம பண்ணலாம் அப்படின்னு மகாபிரபு எல்லா டெவிட்டிக்கிட்டையும் பக்தர்கிட்டையும் சொல்லி பேசிட்டு இருப்பார். ஆனால் இந்த முகுந்த தாத்தா வந்து மேலே ஒரு கோவம் வந்துடும் மகாபிரபுக்கு. என்னன்னா, அவர் வந்து இங்கேயும் கேட்டுக்குவார். அவர் இத்தனைக்கும் ஒன்றா குருகுலத்தில் படித்தவங்க, பக்தி யோகா பகவான் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்தவங்க. திடீர்னு முகுந்த தாத்தா என்ன பண்ணுவார், மகாபிரபுட்டையும் விஷயம் கற்றுக்குவார். அதேமாதிரி மாயாவதி தத்துவத்தில் போய் சேர்த்துக்குவார். மாயாவதி, அப்புறம் வந்து அருவவாதி, பகவானுக்கு உருவம் இல்லை, பகவான் என்பது ஜோதி தான், ஜோதி பரம், பகவானுக்கு வந்து உருவம் இல்லை, அவர் வெளிச்சம்தான், கடவுள் எண்ணத்துக்கு உருவம் இல்லை, சிலை இதெல்லாம் வழிபடக்கூடாது, வெளிச்சம்தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி குரூப்பில் அவர் இது பண்ணி இருப்பார். இப்போ மகாபிரபு சொல்கிறாரு, ஆமாம் 3 விதமான பகவானை வந்து வழிபடுறவங்க இருக்காங்க. ஜோதி, அதாவது கடவுளை வெளிச்சமாக வழிபடுறவங்க இருக்காங்க, பரமாத்மா வழிபடுறவங்க இருக்காங்க, உருவம் வச்சு வழிபடுறவங்க இருக்காங்க, பகவான் சுயம் பகவான். ஸோ உருவம் வச்சு வழிபடுறவங்க இன்னும் ஈஸி, அவங்கள நினச்சி நீ இறக்கும் தருவேல என்ன நினச்சி இறக்குறையோ நீ அது போய் அடையிடுவேன். பகவானை நீ இந்த சூன்யம், அதாவது இந்த வெளிச்சமாகவும் அந்த மாதிரி வழிபடுறப்ப அது இதாகும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், மாயாவதி தத்துவக்கிட்ட போயிட்டு அவர் வந்து சாது சங்கம் வச்சுக்குவார், அருவவாதிக்கிட்ட போய் சாது சங்கம் வச்சுக்குவார், அப்புறம் மித்த யோகா இதெல்லாம் போய் அவர் போய் கலந்துக்குவார். இப்போ இது வந்து அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு மகாபிரபுக்கு. அப்போ திரும்பி முகுந்த தாத்தா வந்து சொல்லுவார், மகாபிரபு உங்கள் கருணை வேணும். எப்படி உனக்கு கருணை கொடுக்குது, நான் உனக்கு கருணையெல்லாம் கொடுக்க மாட்டேன். அவர் வந்து ஒரு பக்தர் வீட்டில் வந்து ஒரு அந்த அன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கருணை கொடுப்பார், மர்சி கொடுப்பாரு. முகுந்த தாத்தா என்ன பண்ணுவார், போய் கேட்பார், மகாபிரபு எல்லாத்தையும் கருணை கொடுத்துட்டீங்க, என்னை மட்டும் நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க, நான் ஏன் உனக்கு கருணை கொடுக்குறோம், நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டேறிய, நீ தான் எங்கெங்கேயோ போகிறிய, மாயாவதி தத்துவத்துக்கு போகிற, அருவவாதிக்கு இதுக்கு போகிற, அவங்க அப்புறம் பக்தர் இல்லாதவர்கள்லாம் சாது சங்கம் வச்சு இருக்க, அதாவது தேவையில்லாத சாது சங்கம், தேவையில்லாத ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு இருக்க, அங்கே எங்கேயும் போகிற, இப்போ இந்த மாதிரி உனக்கு எப்படி என் கருணை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை முகுந்த தாத்தா இனிமேல் செய்ய மாட்டார், எல்லாம் பேசுகிறாங்க, முகுந்த தாத்தாக்காக போய் பேசுகிறாங்க, இல்லை அவர் இனிமேல் போக மாட்டார். நான் தான் சொல்கிறேன், எப்படி நான் நம்புறது, நான் பார்த்துட்டேன், கண்ணால் பார்த்துட்டேன், நான் இங்கே சொல்லித்தரேன், அதே விஷயத்தை அது பண்ணிட்டு அங்கே போய் என்கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணுறான், இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இந்த முறை நம்ம வழிபடலாம் அப்படின்னு என்கிட்டே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது முகுந்த தாத்தா, எப்படி நான் கருணை கொடுக்குறது, எப்படி பெல்சிங் பண்ணுறது, எப்படி கருணை கொடுக்குது, எப்படி நான் வந்து எம்எஸ்சி கொடுக்குறது அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு எல்லா டெவோட்டிக்கிட்டும் பக்தர்கிட்டையும் சகாக்களிக்கிட்டும் சொல்கிறார். இல்லை அவர் முகுந்த தாத்தா ரொம்ப இதாகிட்டார். ஓ, யாருக்கோ நேற்று வந்து உங்களுக்கு கூட கொடுக்குறீங்க, காலகாலமாக உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கருணை கிடைக்காதா,
இப்போ திரும்பி வந்து சொல்கிறாங்க, அவர் இப்படியும் போக மாட்டாரா, தயவு செய்து கொடுங்க. இந்த மாதிரி மூன்றாத்தாக்கெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அப்புறம் மாயாவதி தத்துவம் போகிறது, அப்புறம் அருவவாதி இதுக்கு போகிறது, என்னென்னமோ யோகா சிஸ்டமுக்கு அவர் போகிறாரு. அப்போ பக்தி யோகா இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி மகாபிரபு சொல்கிறாரு. இப்போ முகுந்த தத்தா வந்து ரொம்ப சோகமாகிறாரு. கடைசியாக கேட்குறாரு, எனக்கு எப்போ தான் கருணை கிடைக்கணும். அப்போது திடீர்னு வந்து சொன்னோன்னே மகாபிரபு சொல்கிறாரு, அப்படியா உனக்கு கருணை எப்போ கிடைக்கணும்னு உனக்கு தெரியணுமா? சரி நான் சொல்கிறேன், அது நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, 10 மில்லியன் இயர்ஸ். 10 மில்லியன் இயர்ஸ் வந்து தமிழில் என்ன 10 கோடியா விஷால் பிரபு? 10 மில்லியன் இயர்ஸ் என்ன சொல்லுவாங்க, எப்படி 10 கோடி தானே? ஓகே, 10 கோடி வருஷம் சென்று 10 கோடி, வெரி குட், தேங்க்யூ ப்ரோ. 10 கோடி வருஷம் சென்று 10 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உனக்கு கருணை கிடைக்குன்னு. அது கேட்டால் நம்ம மாதிரி பக்தர்கள் கேட்டால் மனசு உடஞ்சிட மாட்டோம். 10 கோடி வருஷமாக பிறந்து வரணுமா தானே அப்படின்னு சொல்லுவோம், ஒரு இதாயிரும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, குதிக்கிறாரு, ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, அப்படி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு பகவான் நாமத்தை சொல்லி. கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா கோபாலா மாதவா கேசவா வாசுதேவனி ஷாம சுந்தரா கிரிதரி தமோதரா நாராயணா ரிஷிகேஷா மதுசூதனா ஹரி யச்சுதா, பகவான் நாமத்தை சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன மகாபிரபு 10 கோடி வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கருணை கிடைக்குதுங்கிறாரு. இதை கண்டு அப்போ முகுந்த தாத்தா சொல்கிறாரு, எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சு, ஆனால் அந்த 10 கோடியுமா அதை கிடச்சிருன்னு இந்த மகாபிரபு சொன்னார். அப்போ உறுதியாக எனக்கு 10 கோடிக்கு அப்புறம் கிடச்சிருமா இல்லையா? பரல, நான் 10 கோடி பிறந்தாலும் பரல, எனக்கு கிடைக்குத, மகாபிரபு சொன்னால் செய்வார், கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் குதிக்கிறாரு. அப்போ இதை போய் அவங்க திரும்பி சொல்கிறா, மகாபிரபு நாங்கள் போய் சொன்னோம் 10 கோடி சொன்னா அவர் உருண்டு பிறண்டி அழுவார் கெஞ்சுவார்னு பார்த்தாக்கா சந்தோஷமாக ஆகுறாருன்னு. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் இப்போ கருணை கிடச்சிருச்சு, கண்டிப்பாக நீங்கள் கிளம்பிடுவீங்க. மகாபிரபு கருணை கிடைச்சா அது வந்து சும்மா இல்லை, அது யாராலும் மாற்ற முடியாது. அவர் அழிக்கிறோன்னு நினச்சா அது எவனும் தடுக்க முடியாது, ஆனால் அவர் காப்பாற்ற நினச்சா அது எவனாலும் இந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு கிடச்சிருச்சு, ஆனால் எனக்கு இப்போ கிடைக்கல. ஆனால் 10,000 கோடி வருஷம், அது 10 கோடிக்கு அப்புறம் 10 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டார்ல பகவான். வாக்கு கொடுத்தா அது என்னைக்கு மாறாது, எனக்கு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் தான் இருக்கேன். அது எத்தனை யுகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி குதிக்கிறாரு முகுந்த தாத்தா. இது கேட்டுட்டு போய் அவங்க சொல்கிறாங்க, முகுந்த தாத்தா நாங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு மாறியா இருக்குது, 10 கோடி வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்க போதே, இது எப்படி முகுந்த தாத்தா ஏற்றுக்க போகிறாருன்னு நினச்சி நாங்கள் பயந்து ஒரு வருத்தத்தோடு சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக ஆகுறாரு. இது எப்படி மகாபிரபு அப்படின்னு கேட்டோன்னு மகாபிரபு அப்படியே அவர் இதாகிட்டார். நான் இவ்வளோ தூரம் சொல்லி அவன் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான், நான் அவனுக்கு இப்போவே கொடுக்குறேன் அப்படின்னு கூட்டு வச்சு கால் 2 அவர் வந்து அவர் தலைமாட்டில் வச்சுருவார். முழு இதையும் அவருக்கு கிடச்சிரும். அப்போ முகுந்த தாத்தா, மகாபிரபு என் மேலே நான் பாவி, இப்போ தான் சொன்னீங்க என் மேலே எனக்கு கொடுக்க மாட்டேன்னு, எனக்கு மேலே எவ்வளோ கருணை குடிச்சிட்டீங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுருவார். அவர் மாயாவதி தத்துவம் ஃபாலோ பண்ணுறது, அருவவாதின்னு சொல்கிறது எல்லாத்தையும் விட்டுரு, எல்லா விதமான தேவையில்லாத சாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு முக்கியமாக மகாபிரபு என்ன சொன்னாரோ என்ன சொல்லி கொடுத்தாரோ அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாரு. அதுவே பிரச்சாரம் பண்ணுவார். ஏன் மகாபிரபுக்கு அவர் ரொம்ப பிடிக்குன்னா, அப்படிலேருந்து பிடிக்கும், கிருஷ்ணா லீலையிலேருந்து ஏன் பிடிக்குன்னா, கிருஷ்ணா லீலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் வந்து என்ன பேர் சொன்னேன், இவங்க 2 பேர் முகுந்த தாத்தா என்னன்னு சொன்னேன் கிளாஸ் இப்போ தான் கேட்டிருக்கீங்க, அந்த செக் பண்ண முடியும். முகுந்த தாத்தாவா கிருஷ்ணா லீலையில் அவர் பேர் என்ன சொன்னேன், வச்சு எல்லா கிளாஸு எல்லாம் ஹேங் ஆச்சு, சிபியூ எல்லாம் ஹேங் ஆச்சு. முகுந்த தாத்தா என்ன சொன்ன, முகுந்த தாத்தா கிருஷ்ணா லீலையில் அவர் பேர் என்ன சொன்ன, மதுகந்தா. ஸோ மதுகந்தா மதுவிரதா இவங்க இருக்காங்க 2 பேரும் நல்லா பாடுறவங்க. அப்போவே கிருஷ்ணா லீலை இவங்க பாடுற பாட்டில் எல்லாம் வாங்கிடுவாங்க. நம்மளாம் பாடினாக்கா கழுத்து கத்துற மாதிரி இருக்குல்ல, நொங்கி கத்துமே அந்த மாதிரி வாய்ஸில் இருக்கும். ஆனால் அவங்க 2 பேர் பண்ணாலே அப்படியே அந்த ஊரே மயங்கிரும். காந்தவர்கள் குரல் மாரி அவங்க 2 பேரும், மதுகந்தாவும் மதுவிரதாவும். ஸோ அதே மாதிரி முகுந்த தாத்தாவாக இருக்கும்போது அந்த ப்ரீவியஸோடைய அந்த இது இருந்துச்சு. இங்கேயே வந்து பாட்டுலாம் பாடுவார், நிறையா பாட்டு தத்துவ ரீதிகள் பாட்டு பாடுறப்ப மகாபிரபு ரொம்ப சந்தோஷமாடுவார். நல்லா பாட்டு பாடுவோம், நல்லா குரல் வச்சுருக்கான்,
ஆனால் சில சமயம் சேட்டை பண்ணிடுறான், அதனால தான் எனக்கு கோவம் வருது அவன் மேலே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஏற்று நல்லா ஆசீர்வாதம் பண்ணோடனே அவர் காலை எடுத்து கால் மேலே அவர் தலை மேலே வச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் அவர் வந்து பாட்டு பாடுறாரு. மகாபிரபு அப்படியே மை மறந்து போயிடுறாரு. முகுந்த தத்தா இதுக்கப்புறமாச்சும் முழுமையாக கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயத்தை நீ பிரச்சாரம் பண்ணி இதுவே ஹரிநாமத்தை இது பண்ணு. ஹரிநாம ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம 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 ஹரி மகாமந்திரத்தை சொல்லி எல்லா இதுக்கும் நீ இந்த மாதிரி விஷயத்தை இது பண்ணி இனிமேல் எந்த இதையும் இது பண்ணாத, என்னோட முழு கருணை உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு சொல்லிடுவார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த யுகத்தில் வந்தாலும் எந்த தருணத்தை வந்தாலும் நம்ம எல்லாம் அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள், பிள்ளைகள், நம்மலாம் சில்ட்ரன், அவரோட சில்ட்ரன். ஃபாதர் வந்து கிருஷ்ணனா நம்ம உண்மையாக நம்ம தான் சில்ட்ரன், அவருடைய சில்ட்ரன். இப்போ ஒரு குழந்தை ஒரு அப்பா கிட்ட வந்து கேட்குறப்ப அப்பா அது நம்மளுக்கு வேணுமா வேண்டாமான்னு அவர் யோசிச்சு நம்மளுக்கு நல்லா கொடுப்பாரு. குழந்தை திடீர்னு பிஸ்தோல் கேட்குது, அப்பா எனக்கு பிஸ்தோல் வேணும்னு, துப்பாக்கி கேட்குது. ஸோ குழந்தை கேட்டுச்சு சொல்லிட்டு அப்பா கொடுத்துருவாரா? அடாடா, குழந்தை பிஸ்தோல்லாம் கொடுத்தா சுட்டுட்டே அது பேர் கொலை கேஸ் ஆயிரும். அதனால் உனக்கு அதெல்லாம் விளையாட்டு வேணாம், ஓகே, விளையாட்டு டாய்ஸ்னால் ஓகே, பட் ரியலாக கேட்குது போலப்பா, எனக்கு இந்த டாய்ஸ்லாம் வந்து போர் அடிச்சிருச்சு, இந்த ரியல் பிஸ்தோல் வேணும் அப்படின்னா அப்பா கொடுத்துருவாரா? யோசிப்பாரா இல்லையா? இவன் கேட்குறான், ஆனால் இவனுக்கு அது கொடுத்தா என்ன, அது நன்மையா தீமையா, பேட்டா கூட்டா அப்படின்னு அவர் வந்து யோசிப்பாரா இல்லையா அப்பா? அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அவர் நம்ம யோசிச்சு அவர் வெயிட் பண்ணுறாரு. உண்மையாகவே இவனுக்கு இது கொடுத்தா இது சரி இருக்காது, இவனுக்கு அந்த ஸ்தானத்தில் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து நம்ம வந்து இவனுக்கு இது கொடுக்க, இவன் கேட்டுட்டான், இவனுக்கு கொடுக்கலாமா வேணாமனே அவர் வந்து யோசிச்சு இது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பகவான் நம்மளுக்கு வந்து எப்பப்போ நம்மளுக்கு என்ன வேணும் எது வேணும்னு அவர் நம்மகிட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அவருக்கு சேவை, பக்தி சேவை, அவர் நாமங்கள் சொல்கிறது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமங்கள் சொல்கிறது, பகவானை பற்றி கேட்குறது, நம்மனால முடிஞ்சதை அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறது. நம்மக்கிட்டேருந்து அவர் பெரிய லெவல்லாம் கேட்கல, லெசரியா ஆடம்பரம்லாம் கேட்கல, உன்னால் முடிஞ்சதை எனக்கு உனக்கு நீ சாப்பாடுக்கு கொஞ்சம் வச்சுட்டு எனக்கு சாப்பிடு, அது எல்லா விஷயத்துலையும் உனக்கு காப்பாற்றப்படும் அப்படி சொல்லி. ஆனால் அன்பு இருக்கணும், அன்போட வை. ஸோ இந்த மாதிரி யூனிவர்ஸ் ஃபாதர் கேட்குறாரு, இவ்வளோ பிரபஞ்சத்தை படைத்த அப்பா கேட்குறாரு. இப்போ நம்ம பிள்ளையாக இருந்து நம்ம என்ன செய்யணும்? அப்பாவுக்கு ஒரு மகன் தந்தைக்கு கடமை செய்யலைன்னா அந்த உலகம் என்ன சொல்லுவோம் வேறு? அதுமாரி அப்பா மகனுக்கு கடமை செய்யலை என்ன சொல்லுவோம்? அதுமாரி மகன்கிட்டேருந்து அவர் எதிர்பார்க்குறாரு, பிள்ளைங்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு கிருஷ்ணன். ஸோ நம்ம வந்து என்னென்னா அவர் கேட்குறது, என்னுடைய பேச்சை கேட்டு நாமத்தை சொல்லி எனக்கு சேவை செஞ்சு நீ வா, உனக்கு வேண்டியதை என்ன வேண்டுமோ உனக்கு கொடுத்து உன்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் அவர் வந்து அவர் பகவான் தந்தையாகவும் பரமாத்மாகவும் ஒரு நண்பனாகவும் எல்லா விதத்திலையும் அவர் நம்மளுக்கு வந்து இதாகிறாரு. நண்பனாக பார்த்தாலும் பகவான் நண்பனாக இருக்கிறாரு, அப்பா கேரக்டர் வந்தால் அப்பாவாக இருக்காரு. ஸோ என்ன விதத்துலையும் அவர் வந்து பகவானை வந்து நம்மளுக்கு ஒத்து போகிறாரு. ஆனால் நம்ம தான் அவரை மறந்து வாழ்கிறப்ப நம்ம கஷ்டம் கஷ்டப்படுறோம். ஸோ இதுதான் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயம். சர்வயோனிஷு கௌந்தேய சர்வ யோனிஷு கௌந்தேய மூத்தைய சம்பவந்திய தாசம் பிரம்ம மகத் யோனி அகம் பீஜ பிரதாப். குந்தியின் மைந்தனே, எல்லா உயிரினங்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாக்கப்படுகின்றன, மேலும் நாணய விதி அளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸோ முகுந்த தாத்தா அவருடைய கதைகளையும் சரி, சைத்தன்யா மகாபிரபு இந்த இதுலேயும் சரி, ஸோ என்னதான் இருந்தாலும் மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட கருணை பெரும் கருணை. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு பகவான் கருணை தரார். ஸோ இது என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. இது மூலிமா நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேசுவோம், கீதை பேசுவோம், அது மாதிரி ஆச்சாரியர்கள் பற்றி பேசுவோம், சாது குரு வைஷ்ணவம் பற்றி பேசுவோம். தயவுசெய்து நேரத்துக்கு வாங்க. ஸோ ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா மகாபிரபு கி ஜெய், ஸ்ரீ முகுந்த தத்தா கி ஜெய். ஸோ அவருடைய மறைஞ்ச தினம் வந்ததுனால அவரை பற்றி நம்ம பேசுகிறதுனால அது மூலிமா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம். என்ன மாதிரி சொல்லியிருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நம்மளுக்கு மர்சி, பிளெஸிங், கருணை, ஆசீர்வாதம் தர. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னே ஏதாவது கேள்வி இருக்கா, கொஷின்ஸ் இருக்கா? ஸோ மூணு பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காச்சும்?
Anybody have any questions about today class? ஏதாவது கேள்விகள் இருக்கா?